அணுசக்தி துறையில பிரைவேட்டுடைய தலையீடு அப்படின்ற மாரி, பிரைவேட்டும் அதில முதலீடு செய்யலாம் அப்படின்ற மாரியான ஒரு முக்கியமான விஷயத்த வந்து நிறைவேத்தியிருக்காங்க. குரல் வாக்கெடுப்பு மூலமா அந்த சப்ஜெக்ட் வந்து நிறைவேறிடுச்சு. சட்டமாவும் ஆகப்போகுது அப்படிங்கிற மாரி பார்க்குறோம். இந்த ஒரு பர்ட்டிகுலர் விஷயம் கடும் சர்ச்சை நிறைந்த ஒரு ஒன்று தான். இது இனி இந்தியாவுல என்ன மாரியான ஒரு பாதிப்பையும், ஒரு பாதகத்தையும் ஏற்படுத்த போகுதுன்னு நீங்க பார்க்குறீங்க? அதாவது போபால் விஷவாயு சம்பவம் இருக்கு இல்லைங்களா? அது ஒரு இடத்துல நிகழ்ந்துச்சுல்ல. இப்போ இந்தியா முழுக்கும் எல்லா மாநிலத்திலும் எங்கெங்க இந்த ரியாக்டர்ஸ் கொண்டு வராங்களோ, அங்கங்கலாம் இது நடப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. அந்த பாதிப்ப நம்ம எப்படி பார்க்குறோம்? அப்படி தான் இத நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். அ தனியார்மயமாக்குவது அப்படிங்கிறது என்னன்னா, இப்போ ஸ்மால் மாடரேட் ரியாக்டர்ஸ் அப்படின்னு பேசுறாங்க. இப்போ கூடங்குளத்தில இருக்கிறது பார்த்தீங்கன்னா, 1000 மெகாவாட் அப்படி பெரிய பெரிய ரியாக்டர்ஸ் அல்ல. சின்ன சின்ன ரியாக்டர்ஸ் வந்து அங்கங்க வைக்கிறதுங்க. 500 கிகாவாட்ஸ்க்கான அட்டாமிக் எனர்ஜிய வந்து நம்ம உருவாக்கணும் அப்படிங்கிறது டார்கெட்டா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஒன்றிய அரசாங்கம். அப்ப அதை கொண்டு வர வேண்டும் என்றால், 1 கிகாவாட்டுங்கிறது 1000 மெகாவாட். இப்ப 100 மெகாவாட்டுக்கான ஒரு ரியாக்டர்ஸ் வந்து கொண்டு வரோம் அப்படின்னா, அது வந்து 10 ரியாக்டர்ஸ் வேணும் இல்லைங்களா? அப்போ நீங்க வந்து நாடு முழுக்க வந்துட்டு அ கொ 500 கிகாவாட்ஸ்க்கான ரியாக்டர்ஸ் கொண்டு வரணும்னா, எவ்வளவு ரியாக்டர்ஸ் வரப்போகுதுன்னு யோசிச்சு பாருங்க. அப்போ அவ்வளோ இடங்கள்ல எல்லா மாநிலங்கள்லயும் இனிமேல் வந்துட்டு குட்டியான அணு உலைகளை வந்து கொண்டு வருவதற்கான ஒரு அனுமதி தான் இந்த சட்டம் வழங்கியிருக்கு.